இணையத்தில் பிரபலங்களை பற்றிய மரண வதந்திகள் பரவுவது இன்று ஒரு சாதாரண நிகழ்வாகவே மாறிவிட்டது. குறிப்பா யூடியூப் மற்றும் சமூக ஊடகங்களில் இவர் இறந்து விட்டார் என்ற தலைப்பில் வீடியோக்கள் வெளியிடப்படுவது பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் கிளிக்பைட் யுத்தியாகவே பயன்படுத்தப்படுகிறது. சமீபத்தில் பிரபல நடிகர் பார்த்திபன் அவர்களை பற்றிய ஒரு பொய்யான வீடியோ வெளியானது. அதில் அவர் இறந்து விட்டதாக கூறப்பட்டது. இது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் பார்த்திபன் அவர்கள் அதற்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். இது போன்ற செய்திகள் மரணமடைய வேண்டும். இது தயாரிப்பாளர்கள் தங்களின் வாய்க்கரிசிக்காக செய்தாலும் மற்றவர்களின் மனதை பிணமாக்கி அதை கொத்தி தின்னும் கேவல பிறவியாக வாழ வேண்டுமா என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் இது பல முறை நடந்திருக்கிறது. என்னை மட்டுமல்ல, பலரையும் இறைவனடி சேர ஷார்டஸ்ட் ரூட் டிக்கெட் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் திருந்த அந்த சுடுகாடு சுடலை சாமியோ 6வது அறிவோ உதவ வேண்டும் என்றார். பார்த்திபன் அவர்கள் தமிழ் திரையுலகில் ஒரு தனித்துவம் கொண்ட கலைஞர். நடிகராக மட்டுமல்ல, இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் எழுத்தாளராகவும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர். ஹவுஸ்ஃபுல் மற்றும் ஒத்த செருப்பு சைஸ் 7 போன்ற படங்கள் மூலம் உலக அளவில் கவனம் பெற்றவர். குறிப்பா ஒத்த செருப்பு திரைப்படம் ஒரே நடிகர் நடித்த ஒரு முழு திரைப்படமாக பல விருதுகளை பெற்றது. அவரது படங்களில் சமூக கருத்துகள் நுட்பமாக சொல்லப்படுவதால் பார்வையாளர்கள் அவரை ஒரு சிந்தனையாளர் என மதிக்கின்றனர். உண்மையான கலைஞராக பொய்யான தகவல்களுக்கு நேராக எதிர்வினை கொடுக்க தயங்காதவர் என்பது இந்த சம்பவத்தில் மீண்டும் நிரூபிக்கின்றன. இது போன்ற மரண வதந்திகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவரது குடும்பத்தின் மனநிலையும் சிதைக்கும். ஒரு தாயின் இதயத்தை கிழிக்கும். ஒரு மகனின் மனதை குழப்பும். நாம் அனைவரும் ஒரு பொறுப்புள்ள சமூகத்தின் உறுப்பினர்களாக உண்மையை பரப்ப வேண்டும். பொய்யான செய்திகளை பகிரும் முன் அதன் விளைவுகளை யோசிக்க வேண்டும். பார்த்திபன் அவர்களின் பதிலடி இந்த சமூக நோய்க்கு எதிரான ஒரு விழிப்புணர்வாக அமைந்துள்ளது. உண்மையை மதிக்கவும், பொய்யை எதிர்க்கவும், மனிதநேயத்தை பாதுகாக்கவும், இதுவே இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் என்று பார்த்திபன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்.